மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மகிழ்வுடன் வாழும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வின் நன்மை அடைவோம். பணிவாய் குலமாய் இயேசு பதம் பணிவோம், மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவனுக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இயேசுனுடைய பெயருக்கு பேய்கள் நடுங்கின, இயேசுனுடைய அதிகாரத்திற்கு தீய ஆவிகள் கட்டுப்பட்டு வெளியேறின. இயேசுவினுடைய ஆற்றலுக்கு முன்பாக எந்த தீய சக்தியும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. இன்றைக்கு நாம் இயேசுவினுடைய சீடர்களாக வாழ்ந்து அவருடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கின்ற பொழுது எந்த தீய சக்தியும் நம்மை தீண்ட முடியாது. எனவே நாம் இயேசுவினுடைய ஆற்றலுக்கும் அதிகாரத்திற்கும் கட்டுப்பட்டவர்களாக வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது கொழுஞ்சாம்பாறை ரோசி ஆசிரியை கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேற ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, 1 முதல் 6 மற்றும் 9 முதல் 11 வரையுள்ள இறை திருவசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது. விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடைய செய்யுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்த்தொலி. Alleluia,
இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறைவாக்கியங்கள் 31 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியில் ஒரு புதுமையை ஆண்டவர் இயேசு செய்கின்றார். பேய் பிடித்திருந்த மனிதரிடமிருந்து பேயை வெளியேற்றுகின்றார். பேய் என்பதை ஆங்கிலத்திலே சேட்டன் என்று நாம் சொல்லுவோம். சேட்டன் என்ற அந்த ஆங்கில பதத்திற்கு பொருள் என்ன அப்படின்னா, டு ஸ்பிளிட், அதை பிரிப்பது. எதையும் பிரிக்கின்றவர்கள், பிளவுபடுத்துகின்றவர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். பிரிப்பதும் பிளவுபடுத்துவதும் அலகையினுடைய அல்லது சாத்தானுடைய வேலை. எப்படிப்பட்ட ஒரு பிரிவை, எப்படிப்பட்ட ஒரு பிளவை உண்டாக்குவது? நல்லது என தெரிந்தும் அதை எதிர்ப்பதும் செய்யாமல் விடுவதும், தீமை என்று தெரிந்தும் அதை செய்வதும் செய்ய தூண்டுவதும், இதுதான் சாத்தானுக்கான ஒரு அருங்குறியும் அடையாளமும். எங்கே நல்லதை அல்லது உண்மையை, நீதியை பேசவும் செய்யவும் மறுக்கின்றோமோ அங்கு நாம் சாத்தானுக்கு அடிமையாக மாறுகின்றோம். எங்கே தீமையானதை செய்யவும் அல்லது தூண்டவும் செய்கின்றோமோ அப்பொழுதும் நாம் சாத்தானுக்கு அடிமையானவர்கள். இதான் சாத்தானுடைய முரண்பட்ட ஒரு சிந்தனையும் செயல்பாடும். இன்றைய நற்செய்தியில் அது மிக தெளிவாக எடுத்து கூறப்படுகின்றது. இயேசு படிப்படியாக அந்த நிகழ்வை அல்லது அந்த புதுமையை செய்கின்றார். இயேசுவை பார்த்தவுடன் அந்த சாத்தான் கத்துகின்றது, கதறுகின்றது. என்ன என்று? ஐயோ, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை?
எங்களை ஒழித்து விடவா வந்தி? நீர் யார் என எனக்கு தெரியும். அதுவே அறிக்கை எடுக்கின்றது, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். கடவுளுக்கு அர்ப்பணமான எந்த ஒரு நபரையும் ஏற்றுக்கொள்வதுதான் எந்த ஒரு மனிதன் அல்லது எந்த ஒரு உயிரினத்தினுடைய இயல்பாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல சாத்தான் கூக்குரலிடுவதே என்ன அப்படின்னா, கடவுளுக்கு அர்ப்பணமான நீர் எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்று சொல்லி கூக்குரலிடுகின்றது. அப்ப சாத்தான் பிளவுபடுத்துகின்றது, கடவுளுக்கு அர்ப்பணமானவர்களை எதிர்க்கின்றது. அடுத்த படிநிலை, இயேசு அதனை அதட்டுகின்றார். ஏதோ இன்னொரு பெயரை வைத்துக்கொண்டு அல்லது இன்னொரு நபரை வைத்துக்கொண்டு அல்லது வேறொரு பொருளை வைத்துக்கொண்டு அதட்டவில்லை, தன்னுடைய சொந்த அதிகாரத்தால் அதை அதட்டுகின்றார். காரணம், இந்த இயேசு பிளவுபடுத்துகின்றவர் அல்ல, பிரிவை ஏற்படுத்துகின்றவர் அல்ல, மாறாக பிளவையும் பிரிவையும் ஏற்படுத்துகின்ற தீமையை அல்லது அலகையை வென்றெடுப்பவர். எனவே அவர் அதட்டுகின்றார், சொந்த அதிகாரத்தால் சுய அதிகாரத்தால் அதை அதட்டுகின்றார். வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ. இது அடுத்த படி. அது நடைபெறுகின்றது. எங்கே உள்ளத்திற்குள் உண்மையும், எண்ணத்திற்குள் நேர்மையும், சிந்தனையிலே தெளிவும், இலக்கிலே உறுதியும் இருக்கின்றவர்கள் ஒருபோதும் எந்த அலகையினாலும் சாத்தானாலும் எதிர்ப்பினாலும் வீழ்த்தப்பட முடியாது. எனவே ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தை, அந்த அதிகாரம் மிகுந்த வார்த்தை அந்த மனிதனுக்குள் புகுந்து அவனை குணப்படுத்தி பேயை வெளியேற்றுகின்றது. வாயை மூடு, இவனை விட்டு வெளியே போ. அடுத்த படிநிலையில் அது நடக்குது. அந்த பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. கடைசியா மக்கள் இயேசுவை உற்று நோக்குகின்றார்கள். ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் இயேசுவிடமிருந்து வெளிப்படுவதை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த காலகட்டங்களில் சுற்றுப்புறம் எங்கும் பல பேர் பேய் ஓட்டி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஓட்டுறது மாதிரி தான். இன்றைக்கு மந்திரவாதிகள் எத்தனையோ பேர் பேய் ஓட்டு கொண்டிருக்கின்றார்கள். எதை வைத்து? அங்கிருக்கிற குட்டி சாத்தானை இங்கிருக்கிற பிசாசை வச்சுக்கிட்டு பேய் ஓட்டுறது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் குட்டிச்சாத்தானின் மகிமை என்று சொல்லி மந்திரவாதி தன்னுடைய சம்பாத்தியத்தை வைத்திருப்பார். அல்லது இந்த ஆவியை ஏவி விட்டு அந்த ஆவியை நான் ஓட்டுறேன். இப்படி இன்றைக்கும் அந்த காலத்திலையும், இயேசு வாழ்ந்த காலத்துல பல பேர் பேய்களை ஒட்டி கொண்டிருந்தார்கள். அந்த மந்திர தந்திரவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா, அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கிய சில பெயர்களை வைத்துக்கொண்டு பேய்களை ஒட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் அது ஒன்றும் ஓடுற மாதிரி தெரியல. ஆனால் இயேசு மாத்திரம்தான் தன்னுடைய சொந்த அதிகாரத்துல சுய ஆற்றலோடு அந்த பேய்களை வென்றெடுத்தார். இதுதான் வித்தியாசம். மற்றவர்களை போல் அல்ல. அதனாலதான் மக்கள் அழகாக சொல்லுகின்றார்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகின்றார், அவையும் போய்விடுகின்றனவே. மக்கள் இயேசுவை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இயேசு அதிகாரத்தோடு போதித்து அதிகாரத்தோடு பேய்களை வெளியேற்றினார். இன்றைக்கு நாம் இயேசுனுடைய ஆற்றலுக்கு கட்டுப்பட்டு அவருடைய வல்லமைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் என்றால் நம்மிடம் இருக்கின்ற தீய ஆவிகளும் நம்மை விட்டு வெளியேறும். பிளவுபடுத்துகின்ற, பிரிவை ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு சிந்தனையும் எந்த ஒரு எண்ணமும் ஒருபோதும் நம்மிடம் இருக்கக்கூடாது. மாறாக ஐக்கியப்படுத்துகின்ற, ஒற்றுமைப்படுத்துகின்ற ஒரு யதார்த்த உள்ளம் நமக்குள் இருந்தால் நாம் இயேசுவின் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்போம். இன்றைக்கு அதற்காக வரம் வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருள்
மனம் தருகின்றே. படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசையை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே,
ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். மன்னவா, இதயம் எழுந்து வா, என் உள்ளம் மலரவா. மன்னவா, இதயம் எழுந்து வா, என் உள்ளம் மலரவா. அன்பு பாதையில் கால்கள் நடந்திட, என் வாழ்வில் தீபம் ஏற்றிட. வா மன்னவா, இதயம் எழுந்து வா, என் உள்ளம் மலரவா. வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. ஒளி வெள்ளமாய் என்னில் நீ உதித்தாய், ஒளி வெள்ளமாய் என்னில் நீ உதித்தாய். என் இயேசுவே, எழுந்து வா, வா மன்னவா, இதயம் எழுந்து வா, என் உள்ளம் மலரவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தை
அவகாசத்தையும் எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென்.